குற்றங்களை செய்வது கடினம், திருடுவது கடினம், லஞ்சம் வாங்குறது ரொம்ப கஷ்டம். நேர்மையாக இருக்கிறது ரொம்ப ஈஸி, பாதுகாப்பாக இருக்கும், அமைதியாக இருக்கும், நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் குற்றங்கள் செய்கிறவங்க எப்பவும் பயந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால் ஈஸியாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காக நீங்கள் குற்றங்களை செஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை கஷ்டமாக போயிடும். அதனால் ஈஸியாக வாழணும், எளிமையாக வாழணும், எளிதாக வாழ வேண்டும் என்றால் நேர்மையாக இருக்க வேண்டும். நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் எளிதாக வாழ முடியுமே தவிர நீங்கள் குற்றங்களை செய்துவிட்டு நிம்மதியாக வாழ்ந்துடவே முடியாது, எளிதாக வாழ்ந்து விடவே முடியாது. வேணால் பார்க்குறதுக்கு காரில் போவீங்க, உங்கள் வீட்டு வேலைகளை செய்கிறதுக்கு வேலையாட்களை வச்சுப்பீங்க, பார்க்குறதுக்கு எளிதாக இவர் வாழ்கிறாரு, லஞ்சம் வாங்கின பணத்தை வச்சு இவர் ரொம்ப எளிதாக வாழ்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்கு தூக்கம்லாம் வராது, பயந்துக்கிட்டே இருப்பாங்க, தைரியமாகவே இருக்க மாட்டாங்க. அவங்க கோழைத்தனத்தை மறைக்கிறதுக்காக வன்முறையை கையில் எடுப்பாங்க, அதிகாரத்தை துணைக்கு வச்சுக்கிறதுக்காக லஞ்சம் கொடுத்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணால் மட்டும்தான் அவர்களுடைய வாழ்க்கை அந்தளவுக்கு கஷ்டமானது. நேர்மையானவங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை, தைரியமாக இருப்பாங்க. அதனால் எளிமையான வாழ்க்கைங்கிறது நேர்மையான வாழ்க்கை தான். எளிமையான வாழ்க்கைன்னா என்னது? சும்மா கதர் வேஷ்டி, கதர் துண்டு, பழைய சாதம் குடிக்கிறது கிடையாது. சின்ன வீட்டில் வசிக்கிற அது மட்டும் கிடையாது. நேர்மையாக வாழ்கிறது அதுதான் எளிதாக. நேர்மையாக வாழ்ந்தால் நீங்கள் தைரியமாக இருப்பீங்க, யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. உங்களை பற்றி யாராவது தப்பாக சொன்னால் கூட உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படியெல்லாம் கிடையாது அவர் அப்படின்னு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் நேர்மையாக வாழ்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஈஸியாக இருக்கும், எளிதாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா எல்லோரும் உதவி செய்ய வருவாங்க. அதனால் லஞ்சம் நேர்மை இல்லாமல் குற்றங்கள் செய்கிறவர்கள் தான் உதவியாக இருப்பார்கள். அதனால தான் நம்ம நேர்மையாக வாழணும், தைரியமாக வாழ்கிறதுக்காக தான், யாருக்கும் பயப்படாமல் அமைதியாக வாழணும், நிம்மதியாக தூங்கணுன்னா நேர்மையாக வாழுங்க. அப்போ தான் உடம்பு ஆரோக்கியமே வரும். உடம்புல நோயெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் நேர்மையாக இருக்கணும், எளிமையாக வாழணும். நேர்மையாக இருந்தால் எளிமையாக தான் வாழ்வீங்க. எளிமையாக வாழணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்துடும். மற்றவங்களுக்கு பயந்துக்கிட்டு மற்றவங்களுக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் ஆடம்பர வாழ்க்கை. அவங்கெல்லாம் பெருமையாக பேசணும், மற்றவங்களுக்காக தான் பெரிய பெரிய வீடுகளை கட்டிக்கிட்டு அங்கே தூங்காமல் அவர் படுத்துக்கிடுவார். அவர் தூக்கம் வராமல் புரண்டுக்கிட்டு இருப்பார். மற்றவங்களுக்காக அவர் வாழ்கிற வாழ்க்கை அது. அப்போ எனக்காக நான் வாழணும், அதே நேரத்தில் மற்றவங்களுக்காக, அப்போ நான் நேர்மையாக இருக்கிறேன், அமைதியாக இருக்கிறேன், நிம்மதியாக தூங்குறேன். நோய் இல்லாமல் இருக்கிறது நேர்மையான எளிமையான வாழ்க்கையில் தான். ஆடம்பரமான வாழ்க்கையில் அல்லது குற்றங்கள் செய்கிறவர்கள் நோயாளிகளாக கண்டிப்பாக ஆகிடுவாங்க. குற்றங்கள் தான் நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது. குற்ற உணர்ச்சி தான். நீ குற்றம் செய்யும்போது உனக்கு நிம்மதியாக தூக்கமே இருக்காது. தூக்கம் என்பது மென்மையானது. அப்போது உனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ்லாம் வந்துச்சுன்னா, பயம் வந்துருச்சு, மரண பயம், அச்சுறுத்தல், யாராவது நம்மளை போட்டு கொடுத்துருவாங்களோ, காட்டி கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற பயம் வந்துட்டாலே உனக்கு தூக்கம்ங்கிறது பறந்து போயிடும், காணாமல் போயிடும். அதனால் நேர்மையாக இருங்க, அப்போ தான் உடம்புல நோய் இல்லாமல் இருக்கும். நோயோடு வாழ்ந்தால் நீங்கள் குற்றங்கள் செய்கிறீர்கள் என்று தான் பொருள். அறியாமையின் காரணமாக கூட குற்றங்கள் செய்வீங்க. இல்லை நாங்களாம் குற்றம் செய்யலை, அவங்களுக்கு தெரியாது எதெல்லாம் குற்றங்கள் என்பது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த குற்றங்கள் எதெல்லாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதே ஒரு மிகப்பெரிய அறிவு சார்ந்த ஒரு அணுகுமுறை.